ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மெடிசின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர், எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த புதிய நாளிலே காலை வேளையிலே உங்களையும் என்னையும் அருளாத இயேசு முகமுகமாய் இந்த இணையதளத்தின் இறைவார்த்தை மூலமாய் உங்களை சந்திக்கும்படியாய் அடியேனுக்கு இந்த கிருபை தந்திருக்கிறார். என் ஆண்டவருடைய நாமத்தை மிகவும் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. இது என்னால் உண்டானதல்ல, தேவன் கொடுத்த ஈவு என்பதை மாத்திரம் நான் அறிவேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 61 அதிகாரம் 7வது இறைவார்த்தை. உன் வெட்கத்துக்கு பதிலாக உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டதனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாதத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் உங்கள் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். இரட்டதனையான ஆசீர்வாதம் உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக இன்றைக்கு இருக்கிற இடத்துல வைக்கப்பட்டு கண்ணீர் விட்டு வேதனைப்பட்டு தள்ளப்பட்டு தாழ்த்தப்பட்டு பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கின்றீர்களோ? நான் ஜெபிக்கிறேன் பிரதர், நான் விசுவாசிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஆனால் வைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன்னு நிற்கிங்களோ? கலங்காதீர்கள். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார். உங்களோடு தான் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். உன் வெட்கத்துக்கு பதிலாக எந்த இடத்துல வைக்கப்பட்டு நிற்கிறாயோ அந்த இடத்தில் தான் உனக்கு உயிர் இருக்கிறதையா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். நீங்கள் வைக்கப்பட்ட இடத்துல வேற ஒரு இடத்துல அல்ல, அதே இடத்திலே, அதே திருச்சபையிலே, அதே தெருவிலே, அதே குடும்பத்திலே, அதே ஜனத்தின் மத்தியிலே தேவன் உயர்த்துவார். ஆண்டவர் தாம என்னுடைய ஜெப கூட்டங்களுக்கு வருகிற குணமளிக்கும் வாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் லைன்ஸ்டோன் சகாய அன்னையின் ஆலயத்தில் நடைபெறும். அந்த குணமளிக்கும் ஜெபத்திற்கு வாரம் தவறாமல் ஒரு குடும்பம் வரும். அவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் நன்றாக படிக்க வைத்தார்கள். தகப்பனுக்கு வெறும் 12,000 ரூபாய் தான் சம்பளம். ஆனால் மிகவும் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைத்தார்கள். பிள்ளை படித்தது, அந்த மூத்த பிள்ளை 2 டிகிரி படித்திருந்தது. முதல் டிகிரியும் 2ஆம் டிகிரியும் முடிக்கும் தருவாயில் இருந்தது. 2வது பிள்ளை முதல் டிகிரி படித்து கொண்டிருந்தது. எனக்கு அருமையானவர்களே, இந்த மூத்த பிள்ளைக்கு தன்னுடைய உறவினர் ஒருவரை குழந்தை பருவத்தில் இருந்த இந்த பிள்ளைக்கு இவன் தான் அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டாங்க. ஆனால் இந்த பிள்ளைகள் கஷ்டப்பட்ட நிலையில் இருந்தார்கள். ஆனால் இவர்கள் உறவினரோ மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தபடினாலே நீ வேறு இடத்துல பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மகள், வாலிப மகள் வந்து சொன்னா, சிறு குழந்தையிலிருந்து என்னை சொல்லி வளர்த்தாங்க. இன்னைக்கு கஷ்டம், தரித்திரம், கண்ணீர் இருந்தபடினாலே எங்களை கைவிட்டு விட்டார்கள். நாங்கள் ஆண்டவரை பற்றி பிடித்திருக்கிறோம், ஏன் எங்களுக்கு இந்த நிலை என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறினாள். நான் அவரிடத்தில் சொன்னேன், உன் வெட்கத்துக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு உயர்வு வரும். உனக்கு எந்த மாப்பிள்ளை வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேளு. எப்படி மாப்பிள்ளை வேணும்னு கேள்வி தயங்காமல் சொன்னால், வெளிநாட்டில் என்னுடைய கணவர் வேலை பார்க்குற மாதிரி இருக்கணும், ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மணவாளனை தர வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு ஜெபித்தாள். ஒவ்வொரு வாரம் வருவாள், பாரத்தோடு ஜெபிப்பாள், உபாசிப்பாள், காத்திருப்பாள், கண்ணீர் வடித்து ஜெபிப்பாள். நடந்தது என்ன? அருமையான ஒரு மணவாளனை கர்த்தர் கொடுத்தார். வெளி தேசத்திலே வேலை செய்கிற அருமையான ஒரு தம்பியை கொடுத்தார். நிறைவாய் ஆசீர்வதித்தார். அவள் திருமண நாளிலே சொன்னாள், என் வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் அற்புதமாய் நினைத்து கூட பார்க்காத ஒரு அற்புதத்தை செய்து அவரை மகிழ பண்ணினார். ஆம், எனக்கு அருமையானவளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு தம்பி, என் அன்பு தங்கச்சி, உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். என்னை தள்ளிவிட்டார்கள், என்னை தாழ்த்தி விட்டார்கள், துரத்தி விட்டார்கள், என்னை உதாசீனப்படுத்தி விட்டார்கள் என்று கதறுகின்ற உன் கதறலுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு நீ எந்த இடத்துல வைக்கப்பட்டாயோ அதே இடத்துல தெய்வம் உன் தலையை உயர்த்தப் போகிறார். விசுவாசி, வேதத்தை வாசி, தேவ சமூகத்தில் தெய்வனை நேசி, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் பாரத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் அவர்கள் எந்தெந்த இடத்துல வைக்கப்பட்டார்களோ அந்த வைக்கப்பட்ட இடத்துல உடைய பிள்ளைகளை அற்புதம் செய்து இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும்.
இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.